நம்ம நேற்று வினைச்சொல் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அதனுடைய வடிவங்களான வினை வடிவங்களான பெயரெச்சம், வினையெச்சம் ஆகியவற்றை பற்றி பார்க்கலாம். இப்போ வேர் சொல் படி. இப்ப படியிலிருந்து தான் அந்த பெயரெச்சம், அந்த படித்தங்கிற எச்ச சொல் பிறக்கிறது. சரி, எச்சம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எச்சம் என்பது ஒரு நிறைவு பெறாத, தனித்து நின்று பொருளை தராத ஒரு வினை சொல்லே எச்சம் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப படித்தங்கிற சொல் ஒரு வினை சொல்லாகும். இது தனித்து நின்று பொருளை தராது. ஒரு வினை சொல்லையோ அல்லது பெயர் சொல்லையோ, அதாவது இந்த படித்த என்பது நிலைமொழியாகும், மாணவி என்பது வருமொழியாகும். இப்ப வருமொழி பெயர் சொல்லாகவோ அல்லது வினை சொல்லாகவோ இருந்துச்சுன்னா அது அதுக்கு தகுந்த போல பெயரெச்சமாக அது வினையெச்சமாக மாறும். இப்போ படித்த என்பது ஒரு எச்ச சொல், அதுக்கு பக்கத்துல பெயர் சொல் வந்தது, எனவே இது பெயரெச்சம் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல வினையெச்சத்துல இப்ப நடி வேர் சொல், நடித்து அப்படிங்கிற ஒரு தனி வினை சொல் பொருளை தராது, அது ஒரு நிறைவு பெறாத ஒரு வினை சொல்லாகும். எனவே இது எச்சம். முடித்தான் என்பது ஒரு வினை சொல், எனவே நடித்து முடித்தான் என்பது வினை எச்சமாகும்.